ரைட். நாங்கள் கடைசியாக சயனோபாக்டீரியாவை பற்றி பார்த்தோம். ரைட். சயனோபாக்டீரியாவில் தனிக்கலம்னா ஒரு பாக்டீரியா வந்து ஒரு பாக்டீரியா களம் வந்து தனியாக காணப்பட்டுச்சுன்னா அது சொல்கிறது தனிக்கலம்னு சொல்லி. சமுதாயம்னா ஒரு பாக்டீரியா களம் இன்னொரு பாக்டீரியா களங்களோடையோ இல்லாட்டி வேறொரு அங்கிகளோடையோ. உதாரணத்துக்கு இப்போ சயனோபாக்டீரியா எடுத்துக்கொண்டீங்கன்னா சயனோபாக்டீரியா வந்து நீரில் சாதாரணமாக காணப்படும். அப்படி இல்லாட்டி ஒரு உதாரணத்துக்கு திமிங்கலத்தொட்டு மேற்பரப்பில் ஒட்டி காணப்படும். ஸோ இந்த தனிக்கலம்னா தனியாக காணப்படுறது. சமுதாயம்னா அது அதோடைய ஒரு இனத்தோடைய காணப்படலாம், இல்லாட்டி வேறு அங்கிகளோட இணைஞ்ச நிலையில் காணப்படலாம். அதை தான் சொல்கிறது சமுதாயம் அப்படின்னு சொல்கிறது. ரைட். சமுதாயம்னா தனியாக காணப்படலாம், இல்லாட்டி அதே கலங்களோட சேர்ந்து காணப்படலாம். ரைட். அப்போ அது விளங்கி இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ரைட். அப்போ நாங்கள் கடைசியாக சயனோபாக்டீரியா பற்றி பார்த்தோம். சயனோபாக்டீரியாவுக்கு சயனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லி பேர் வந்ததுக்கு காரணம் அது கொண்டிருக்க நிறம். ரைட். நீலை பச்சை நிறமாக காணப்படும். ரைட். இந்த நிறத்தை தான் சொல்கிறது சயனோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ரைட். சயன் அப்படின்னு சொன்னால் நீலை பச்சை. அப்போ இந்த சயனோபாக்டீரியாவில் காணப்படுற நிறம் சயன் அப்படிங்கிற ஒரு நிறம் தான் காணப்படும். ரைட். அப்போ சயனோபாக்டீரியாவில் காணப்படும் நிறப்பொருள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு எம்சிக்யூவில் கேள்வி கேட்டால் நீல பச்சை நிறப்பொருள். ரைட். இது ப்ரோகரியோட்டாக்குரிய அங்கிகள். ரைட். இந்த சயனோபாக்டீரியா நீங்கள் ஏற்கனவே யூனிட் 3ல படிச்சிருப்பீங்க. ஆனால் யூனிட் 3ல படித்து கொண்டு உங்களுக்கு எஸ்ஏ எழுதுறதுக்கு முடியாது. இப்போ நான் இதில் காட்டுற நோட்ஸ் அவ்வளோத்துலேயும் நீங்கள் அந்த நம்பர் பண்ணியிருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு பந்தி அமைப்பில் எழுதினீங்கன்னா அதுதான் உங்களுக்குரிய பாயிண்ட்ஸாக காணப்படும். ரைட். அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கேன். ரைட். அப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபங்கஸை பற்றி உங்களுக்கு நுண்ணங்கியல் பாடத்தில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. ரைட். அதுக்குரிய முழு பாயிண்ட்ஸும் யூனிட் 3ல தான் காணப்படுது. அதே மாதிரி சயனோபாக்டீரியாவுக்கு அதே மாதிரி சயனோபாக்டீரியாவில் யூனிட் 3ல சும்மா சொல்லியிருக்காங்க. சயனோபாக்டீரியான்னு சொல்லி ஒன்று காணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கல. அதே நுண்ணங்கியல் பாடத்தில் சயனோபாக்டீரியா பற்றி முழு டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நுண்ணங்கியல் பாடம் படிக்கக்குள்ள நீங்கள் அந்த யூனிட் 3யும் சேர்த்து படித்து கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு இலவாக காணப்படும். ரைட். சில பேர் சொல்லியிருந்தீங்க நான் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன்னு சொல்லி. ரைட். இந்த நுண்ணங்கியலில் இந்த நுண்ணங்கிகள் வகைகள் படிப்பிக்கக்குள்ள மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கும் விளங்கி கொள்றதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவாக போய் கொண்டிருக்கு. ரைட். இந்த நுண்ணங்கிகள் வகைகள் படித்து முடித்த பிறகு அங்கிட்டு கிருமி அளித்தல், வளர்ப்புடகம் தயாரித்தல், அடுத்து நுண்ணங்கிகளால் மனிதனுக்கு ஏற்படுற நோய். ரைட். அடுத்து நுண்ணங்கிகள் பயன்பாடு, நைதர்சன் பதித்தல், இந்த மாதிரி சின்ன சின்ன விடயங்கள் தான் அங்கிட்டு இருக்கு. ஸோ அதை ஒவ்வொரு கிளாஸ்லையும் முடிச்சு கொண்டு போகலாம். ஸோ எப்படியும் ஜனவரி முடிய முன்னுக்கு உங்களுக்கு இந்த முழு பாடங்களும் முடிக்கப்படும். ரைட். அதுக்கு பிறகு அப்ளைட் பயாலஜி ஆரம்பிக்கப்படும். ரைட். அப்போ இணைஞ்சு கொள்கிறாக்கள் விரும்பம்னா இணைஞ்சு கொள்ளலாம். ரைட். அப்போ நாங்கள் பார்ப்போம். அப்போ சயனோபாக்டீரியாவில் நீலப்பச்சை நிறப்பொருள் காணப்படுறதால தான் அதை சயனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த சயனோபாக்டீரியாக்கள் ப்ரோகரியாட்டா வகைக்குரியது. ரைட். அப்போ கலை வகைகள் 2 காணப்படுது. ஒன்று யூகரியோட்டா, ப்ரோகரியோட்டா. ரைட். அதே மாதிரி டொமைனில் 3 டொமைன் காணப்படுறது. டொமைன் பாக்டீரியா, டொமைன் ஆக்கியா, டொமைன் யூகரியோட்டா. ரைட். இல்லை டொமைன் பாக்டீரியாவும் டொமைன் ஆக்கியாவும் ப்ரோகரியோட்டாக்குரியது. டொமைன் யூகரியா வந்து யூகரியோட்டாக்குரியது. ரைட். இதெல்லாம் நீங்கள் யூனிட் 3ல பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அதுக்கு நேரத்தை மினக்கடலை. அடுத்து போவோம். அடுத்து இந்த சயனோபாக்டீரியாக்கள் வந்து ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளும். ரைட். அப்போ ஒளித்தொகுப்பை மேற்கொள்றதா இருந்துச்சுன்னா கடலில் காணப்படுற உற்பத்தியாக்கிகளில் இந்த சயனோபாக்டீரியாவும் ஒரு முதலான உற்பத்தியாக்கியாக காணப்படும். ரைட். உற்பத்தியாக்கினா என்னன்னு சொல்லி தெரியும். ஒரு உணவு வலையில் ஆகையும் முதலாக காணப்படுற தாவரங்கள் இல்லாட்டி ஒளித்தொகுப்பு செய்கிற அங்கிகள் தான் உற்பத்தியாக்கிகள். ரைட். இதை நீங்கள் என்வாயன்மெண்டல் பயாலஜியில் படிச்சிருக்கணும். ரைட். படிப்பீங்க. ரைட். நான் ஏன் என்வாயன்மெண்டல் பயாலஜியை விட்டு இந்த பாடத்தை சாய்ஸ் பண்ணினா
அநேகமா நீங்க இப்ப சில பேர் என்வாயன்மெண்டல் பயாலஜி படிச்சு கொண்டிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி அதுக்கு முன்னே பண்ணான டிஎன்ஏ ரீகாம்பினேட் படிச்சு கொண்டிருப்பீங்க. ஸோ அதால தான் நான் இந்த பாடத்தை எடுத்தேன். ஸோ ரிவிஷன் செய்யக்குள்ள எல்லா பாடத்தையும் ரிவிஷன் செஞ்சு கொண்டு போவோம். ரைட், ரிவிஷன் வகுப்புகளும் ஆரம்பிக்கப்படும். ரைட், அதில் கேள்விகள் விடைகள் செஞ்சு கொண்டு போவோம். ரைட், நான் கடைசியாக வச்ச எக்ஸாமும் 20 பேர்கிட்ட செஞ்சுருந்தாங்க. ஸோ எல்லாரும் நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க. ரைட், செஞ்சாக்களுக்கு மட்டும் அந்த இது அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. ரைட், உங்களுக்கு உங்கள் குரூப்லையும் நான் இன்னும் அதை ரிமூவ் பண்ணலை, அந்த லிங்கை ரிமூவ் பண்ணலை. தேவையானதாக செஞ்சு பாருங்க. ரைட், அதுக்குரிய விளக்க உரைகளை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வேலை பழு காரணமாக அதை அப்லோட் பண்ண முடியலை. எப்படியும் இந்த இயர் முடியறதுக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுவேன். ரைட், இப்போ இந்த சமுதாயம்னா எப்படி உருவாகும்னா, களங்கள் சலியப்படலத்துடனான இலைகள் மூலம். ரைட், சலியப்படலம்னா சீதப்படம். ரைட், சீரப்படலம். ரைட், சலியம் சீதம் ரெண்டும் ஒன்று தான். உங்களுக்கு சலியம்னு சொல்லி பாவிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த இதை சலியம்னே பாவீங்க. ரைட், இதே 2018 எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சீதப்படலம்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த 2019 புது சிலபஸ், அதாவது நியூ சிலபஸ்க்கு சலியப்படலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ 2 வேர்டும் சரிதான். இருந்தாலும் உங்கள் ரிசோர்ஸ் புக்கில் சலியப்படலம்னு சொல்லி கொடுத்தனால நீங்கள் சலியப்படலம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வளிமண்டல நைதரசனை பதிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கும். ரைட், அப்போ சயனபாக்டீரியாக்கள் வளிமண்டல நைதரசனை தாவரங்களுக்கு பதிக்கக்கூடிய ஆற்றல் காணப்படும். ரைட், சயனபாக்டீரியா தவிர வேற எந்த நுண்ணங்கிக்கு இந்த இயல்பு காணப்படும்னா ஃபங்கஸ்களுக்கும் இந்த நைதரசனை பதிக்கிற ஆற்றல் காணப்படும். ரைட், அப்போ இன்னைக்கு ஃபங்கஸ் தான் படிக்க போகிறோம். ரைட், நான் ஃபங்கஸில் இன்னைக்கு படிக்க போகிறது அவ்வளோ யூனிட் 3ல் உள்ளது தான். நீங்கள் யூனிட் 9ல் உள்ள ரிசோர்ஸ் புக்கை திருப்பி பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி பாடத்திட்டத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு எந்த நோட்ஸும் கிடையாது, சும்மா மேலோட்டமாக சொல்லி கொண்டு போகிறாங்க. ஸோ நான் அங்கே யூனிட் 3ல் உள்ளதையும் யூனிட் 9ல் உள்ளதையும் தொகுத்து தான் உங்களுக்கு நோட்ஸ் தயாரிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு தனியாக ஃபங்கஸ் பற்றி ஏதாச்சும் ஒரு எஸ்ஏ இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரக்சரில் கேள்வி கேட்கக்குள்ள இந்த பாயிண்ட்ஸ்களை எழுதினீங்கன்னா நிச்சயமாக மார்க்ஸ் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். அப்போ தனிக்களத்திலிருந்து சமுதாய வடிவாக காணப்படும். ரைட், தனிக்களமாக காணப்படலாம், இல்லாட்டி சமுதாய வடிவாக காணப்படலாம். ரைட், இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரைட், சில சயனோபாக்டீரியாக்கள் வளிமண்டல நைதரசனை பதிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டவை. ரைட், நொஸ்டாக் ஸ்பீசிஸ். ரைட், அப்போ சுயாதீனவால் நைதரசனை பதிக்கும் சயனோபாக்டீரியாவுக்கு உதாரணமாக இந்த நொஸ்டாக் ஸ்பீசிஸ். ரைட், நீ அதில் உங்களுக்கு இருசொட் பேரிடும் முறை தெரியும். ஸ்பீசிஸ்னா இனம். ஸோ நொஸ்டாக்னு எழுதக்குள்ள கேபிட்டல் லெட்டரில் எழுதணும், மிச்சம் அவ்வளோ சிம்பிள் லெட்டரில் இருக்கணும். ரைட், அதை கவனிச்சு கொள்ளுங்க. ரைட், இனி வர்ற எல்லா பேர்கள்லையும் அப்படியே எழுதுங்க இருசொட் பேரீட்டின் மூலம். ரைட், நான் அடிக்கோடிடுறதுக்கு நான் அடிக்கோட்டி காட்டுவேன். ரைட், அப்போ இதில் நீங்கள் பேரீடும் ரொம்ப முக்கியம், ஸ்பெல்லிங்ஸையும் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், தமிழில் எழுதுறதை விட இங்கிலீஷில் எழுதுறது தான் சரி. ரைட், இப்போ சயனோபாக்டீரியா வளிமண்டலத்தில் சுயாதீனமாக காணப்படுற நைதரசன் பதிக்கும் சயனோபாக்டீரியா என்னன்னு கேட்டால் நீங்கள் நொஸ்டாக் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லி எழுத வேண்டாம். ரைட், அப்போ கேபிட்டல் என் சிம்பிளோ STOCSP. ரைட், அப்படி நீங்கள் எழுதணும். ரைட், அதே மாதிரி நீர் பண்ணத்துடன் நைதரசனை பதிக்கிறது அசோலா அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ். ரைட், ஸ்பீசிஸுக்கு கீழே அடிக்கோடு இட தேவையில்லை. ரைட், ஸ்பீசிஸ்க்கு நீங்கள் அடிக்கோடு இட தேவையில்லை. ரைட், நொஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு இனம், அதுக்குள்ளேயே நிறைய வகைகள் காணப்படும். அப்போ நொஸ்டாக்னு எழுதக்குள்ள கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுங்க, மிச்சம்லாம் சிம்பிளில் எழுதுங்க, அடிக்கோடு இடணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ரைட், ஒவ்வொரு நுண்ணங்கிக்கும் தனித்தனியாக பேர் இருக்கக்குள்ள, இப்போ உதாரணத்துக்கு செக்ரமைசிஸ் அப்படின்னு நீங்கள் எழுதினீங்கன்னா அந்த செக்ரமைசிஸ் அதுக்கு நீங்கள் அடிக்கோடிடணும். ரைட், அந்த மாதிரி ஒவ்வொரு நுண்ணங்கிக்கு தனித்தனி பேர்களுக்கு கீழே தான் அடிக்கோடிடணும். இது பொது பேர். நொஸ்டாக் ஸ்பீசிஸ்ங்கிறது ஒரு இனம். ரைட், அப்போ இருசொட் பேரீட்டில் உங்களுக்கு தெரியும்
இனப்பேர் சாதி பெயர்னு சொல்லி 2 இருக்கும். ரைட். அப்ப சாதி பெயர் முன்னுக்கும் இனத்துக்குரிய வேறுபடுத்தி பேர் பின்னுக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியா எழுதக்குள்ள தான் நீங்க அடிக்கோடு இடணும். ரைட். தனியா இனம் ஒன்றை எழுதக்குள்ள கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிச்சு மிச்ச அவ்வளோத்தையும் சிம்பிள் எழுதுங்க. அடிக்கோடு இடணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ரைட். இல்லை குழம்பிக்கொள்ளாங்க. ரைட். இது ரூல்ஸ் உங்களுக்கு சொல்லலை, ஆனால் இதுதான் அந்த எழுதுகிற வளமை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கீமும் போடுவாங்க. ஸோ அதை கவனமாக எடுத்துக்கோங்க. இந்த சயனோ பாக்டீரியாவில் நைதர்சனை பதிக்கிறதுக்காக சிறப்பான ஒரு களம் காணப்படும். அந்த சிறப்பான களத்தை சொல்றது பல்லின சிறப்பை. ரைட். உங்கள்கிட்ட ரிசோர்ஸ் புக்கில் சிறப்பைன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ரைட். அது தவறு, சிறைப்பை. ரைட். பல்லின சிறைப்பை. ரைட். இதை மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் இது தேவைப்படும். ரைட். அப்போ பல்லின சிறைப்பைனா என்னன்னு சொல்லி கேட்டால் நைதர்சன் பதித்தலுக்காக சயனோ பாக்டீரியாவில் காணப்படுற சிறப்பான களம் தான் இந்த பல்லின சிறப்பை. இந்த பல்லின சிறப்பையில் நைதரசனேஸ் அப்படிங்கிற ஒரு நொதியம் காணப்படும். நைட்ரஜனேஸ். ரைட். அப்போ ஆங்கிலத்தில் சொல்ல போக்குள்ள நைட்ரஜனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் காணப்படும். இந்த நைட்ரஜனேஸ் ரைட் ஒக்சிஜனோட தாக்கமடையக்கூடியது. ரைட். அப்போ ஒக்சிஜனோட இந்த நைட்ரஜனேஸ் தாக்கமடைஞ்சு ஒரு வேறு விதமான ஒரு விளைபொருளை உருவாக்கும். ரைட். அந்த விளைபொருட்கள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கல, நானும் அதை மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லி அதை குழப்ப விரும்பலை. ஸோ நீங்கள் இல்லை, அந்த நைட்ரஜனேஸ் ஒக்சிஜனோட உணர்திறனுடையதுனா தாக்கம் அடையக்கூடியது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா போதும். ரைட். இந்த மாதிரி நைட்ரஜனேஸ் ஒக்சிஜனோட தாக்கம் அடைகிறத குறைக்கிறதுக்காக இந்த பல்லின சிறப்பை தடிப்பான கலச்சுவரை கொண்டிருக்கும். ரைட். அப்போ பல்லின சிறப்பைனா என்ன? நைதரசன் பதித்தலுக்காக சயனோ பாக்டீரியாவில் காணப்படுற சிறப்பான களம் தான் இந்த பல்லின சிறப்பை. இந்த பல்லின சிறப்பையில் காணப்படுற நொதியம் என்ன? நைட்ரஜனேஸ் இல்லாட்டி நைதரசனேஸ் அப்படிங்கிற ஒரு நொதியம் காணப்படும். ரைட். இந்த அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், பல்லின சிறப்பையின் தொழில் என்ன? பல்லின சிறப்பையின் தொழில் என்ன? நைதரசனை பதிக்கிறது. ரைட். அடுத்து இந்த பல்லின சிறப்பை ஆக்சிஜனோட உணர்திறனால இருக்கிறதால அது ஒரு களம் தொழிற்படணும்னா அந்த களத்துக்கு கட்டாயம் ஆக்சிஜன் தேவைப்படணும். அந்த ஆக்சிஜன் செல்லக்குள்ள தான் களச்சுவாசம் நடந்து அந்த களத்துக்கான சக்தி விடுவிக்கப்படும். ஸோ ஒரு களத்துக்கு கட்டாயம் ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் கிடைக்காட்டி அந்த களம் இறந்து விடும். ஸோ இந்த பல்லின சிறப்பை எப்படி ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளும்னா அதற்கு அருகில காணப்படுற வேற வேற களங்கள்ல இருந்து பரவல் முறை மூலம். ரைட். இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பரவல் முறை மூலம் வேற களங்கள்ல இருந்து இல்லாட்டி நீர்ல இருந்து ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளும். ரைட். அப்ப வேறு களங்கள்ல இருந்து இந்த பல்லின சிறப்பை என்னத்தை பெற்றுக்கொள்ளும்? நீரைத்தான் பெற்றுக்கொள்ளும். ரைட். அந்த நீர் உடைந்து ஆக்சிஜனை அந்த களம் அதாவது பல்லின சிறப்பைங்கிறது பெற்றுக்கொள்ளும். ரைட். அப்ப சயனோ பாக்டீரியா இன்னொரு வகையான களம் காணப்படும், அது அசைவிலி. ரைட். அசைவிலின்னு சொல்லி இன்னொரு வகையும் காணப்படும். ஸோ சயனோ பாக்டீரியாவில் காணப்படுற 2 சிறப்பான களங்கள் என்ன? ஒன்று பல்லின சிறப்பை, இன்னொன்று அசைவிலி. ரைட். உங்க கைட்ல பல்லின சிறப்பைக்கு பல்லின சிறப்பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறானது. ரைட். அதில் நீங்கள் கைடு வச்சுருந்தீங்க பக்கத்தில் திருத்தி கொள்ளுங்க. ரைட். பல்லின சிறப்பையில் பல்லின சிறப்பை. அடுத்து இவை தடித்த கலச்சுவரை உடையது. ரைட். ரைட். அப்போ இந்த அசைவிலியூட்டும் பிரதான தொழில் என்னன்னா பல்லாண்டு வாழும் இயல்பு. ரைட். உங்களுக்கு பல்லாண்டு வாழும் இயல்புனா என்னன்னு சொல்லி தெரியும். பல்லாண்டு வாழும் இயல்புனா அது விட்டு தகாத காலங்களை கழிச்சு அதுக்கு தகுந்த காலம் வர்ற வரைக்கும் நீடித்து காணப்படுறது தான் பல்லாண்டு வாழும் இயல்பு. ரைட். உங்களுக்கு இதை கிரேட் 11லேருந்தே சொல்லி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த பல்லாண்டு வாழும் இயல்பை ஊக்குவிக்கிறது தான் இந்த அசைவிலிங்கிற ஒரு தனியான களம். இந்த களம் தடித்த கலச்சுவரை கொண்டிருக்கும், உணவு சேமிப்பை கொண்டிருக்கும், ஓய்வு நிலை வித்திகளாகும். ரைட். ஓய்வு நிலை வித்தி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வித்தினா அந்த வித்திகள் முளைத்து வித்துக்களை உருவாக்கும். ஸோ இந்த சயனோ பாக்டீரியாவிலையும் வித்திகள் உருவாக்கப்படும். அந்த வித்திகள் புதிதாக இன்னொரு சயனோ பாக்டீரியா உருவாக்கும். ரைட். இது லிங்கமுறை இனப்பெருக்கம்.
ரைட். வித்திகளை உருவாக்கி ஒரு இனம் உருவாகுதுன்னா அது லிங்கமுறை இனப்பெருக்கம். ரைட். அப்ப பல்லின சிறப்பையொட்டு தொழில் என்ன? நைதரசன பதிக்கிறது. அசைவிலி தொழில் என்ன? பல்லாண்டு வாழும் இயல்பு. ரைட். அதாவது சாதகமற்ற சூழல் நிபந்தனைகளில் புதிய களங்களை உலர்ந்து போனாலும் தகாத காலத்தை கழிக்கக்கூடியனவாக வச்சிருக்கிறது தான் இந்த அசைவிலியோட்டு தொழில். சயன பாக்டீரியாக்கள் வந்து 2 முறையிலையும் இனப்பெருக்கம் செய்யும். ஒன்று மில்முறை இனப்பெருக்கம், லிங்கமுறை இனப்பெருக்கம். லிங்கமுறை இனப்பெருக்கம்னா அந்த வித்திகளை உருவாக்கி உருவாகிறது. முறை இனப்பெருக்கம்னா அரும்புதல். ரைட் ரைட். அரும்புதல், துண்டு துண்டாதல் போன்ற முறைகளில் அது இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். ரைட். மிச்சம்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட். அது ஏற்கனவே உள்ள பாயிண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் ஃபங்கஸை ஆரம்பிப்போம். ரைட். இந்த ஃபங்கஸில் இருக்க நோட்ஸ் அவ்வளவுமே யூனிட் 3ல் உள்ளது தான். சில பாயிண்ட்ஸ் மட்டும் யூனிட் 9ல் உள்ளது. ரைட். இல்லை நான் அந்த ஃபங்கஸ்ட்டு பைலம்களெல்லாம் சொல்ல விரும்பலை. அதாவது கைட்ரிடியோமைக்கோட்டா, சைக்கோமைக்கோட்டா, எஸ்கோமைக்கோட்டா, பெசிடியோமைக்கோட்டா பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏன்னு சொன்னால் அது நீங்கள் யூனிட் 3ல் படிச்சிருக்கணும். அப்படி சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த கிளாஸ் அதையும் தெளிவாக ஆராய்ஞ்சு கொண்டு அடுத்த கிளாஸ் வைரஸ் ஆரம்பிக்கிறேன். ரைட். அதுக்கு கட்டாயமாங்க. வைரஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும். ஓகே. அடுத்து இந்த ஃபங்கஸ் யூகரியோட்டாக்குரிய அங்கிகள். ரைட். அப்போ சயனோபாக்டீரியாவோ பாக்டீரியாவோ ப்ரோகரியோட்டாக்குரியது. இந்த ஃபங்கஸ் யூகரியோட்டாக்குரியது. ரைட். இல்லை ஃபங்கின்னு சொல்லி அடிச்சிருக்கேன். ஃபங்கஸ்னா ஒரு தனியான ஒரு ஃபங்கஸை சொல்றது ஃபங்கஸ்ன்னு, அந்த ஃபங்கஸ்களின் கூட்டத்தை சொல்றது ஃபங்கி. ரைட். அப்போ ஒருமையில ஃபங்கஸ், பன்மையில ஃபங்கி. ரைட். அதில் குழம்பிக் கொள்ளாதீங்க. ஒருமையில ஃபங்கஸ், பன்மையில ஃபங்கி. ரைட். இந்த ஃபங்கஸ் கலைச்சுவர் வந்து கைட்ரீன் அப்படிங்கிற ஒரு பதார்த்தத்தால் ஆனது. ரைட். கைட்ரீன் அப்படிங்கிற ஒரு பதார்த்தத்தால் ஆனது. ரைட். இதை நீங்க யூனிட் 3ல் படிச்சிருப்பீங்க. இது அகத்துறிஞ்சலுக்குரிய பிறப்போசணிகள். ரைட். அநேகமா இந்த ஃபங்கஸ்கள் என்ன செய்யும்னா ஒரு அழுகல் வளரி. ரைட். அழுகல் வளரினா என்னன்னா ஒரு ஒரு அங்கியிலையோ இல்லாட்டி ஒரு பதார்த்தத்திலேயோ அதுக்கு தேவையான மூலக்கூறுகளை, சிக்கலான மூலக்கூறுகளை அதுட்டு, அதாவது ஃபங்கஸ்ல களங்கள்ல காணப்படுற மேற்பரப்புகள்ல இருந்து நொதியங்களை சுரந்து அதை எளிய மூலக்கூறுகளாக மாற்றி அதை பெற்றுக்கொள்ளும். ரைட். ரைட். இது நான் முன்னுக்கு ஏற்கனவே சொன்னது. ரைட். இந்த சவுக்கு முளையற்ற சமுதாய வடிவம், சவுக்கு முளை கொண்ட சமுதாய வடிவம் சொல்லி 2 வடிவங்கள். ரைட். இந்த சமுதாய வடிவம்னா நான் சொன்னேன் உங்களுக்கு அதே அங்கியோட இணைந்திருக்கலாம், இல்லாட்டி வேற வேற அங்கிகளோட இணைஞ்சிருக்கலாம். ரைட். பேசிக்கான விஷயம் அதுதான். ரைட். அப்ப சமுதாயம் சொன்னா ஒன்று கூட்டமா இருக்கிறது தான் சொல்றது சமுதாயம். ரைட். இந்த சமுதாயமா காணப்படக்குள்ள அந்த களங்கள் களச்சுவரினால் இணைக்கப்பட்டிருக்கும். ரைட். அப்ப அது எப்படி இணைக்கப்பட்டிருக்கும்னா ஒரு ஜெலட்டின் தாயத்தினால இணைக்கப்பட்டிருக்கும். ஜெலட்டின் உங்களுக்கு தெரியும், ஒரு குறை திண்ம பதார்த்தம். ரைட். நீங்க இப்ப சாப்பிட்ற ஒரு ஜெலி போன்ற பதார்த்தம் தான் ஜெலட்டின். ரைட். உங்க சமையல் சீராக்கள் ஜெலட்டின் யூஸ் பண்ணுவாங்க. ரைட். ஐஸ்கிரீம் செய்யறதுக்கெல்லாம் ஜெலட்டின் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜெலட்டின் வந்து குறை திண்மமா காணப்படும். ரைட். அதை நாங்க திரவம்னு சொல்ல இயலாது, திண்மம்னு சொல்ல இயலாது, ஜெலி போன்ற மாதிரி காணப்படும். ரைட். இது இலையுருவானதாகவோ அல்லது இலையுருவற்றதாகவோ காணப்படலாம். ரைட். இலையுருவுனா உங்களுக்கு தெரியும். ரைட். ஒரு கம்பி மாதிரியோ இல்லாட்டி ஒரு வளையமாகவோ காணப்படலாம். ரைட். அது இலையுரு. ரைட். இந்த சமுதாய வடிவத்துல 2 பிரதான வடிவங்கள் காணப்படுது. ஒன்று சவுக்கு முளையற்ற சமுதாய வடிவம், இன்னொன்று சவுக்கு முளையை கொண்ட சமுதாய வடிவம்.
ரைட். அப்ப சமுதாய வடிவத்துல 2 வகைன்னா, சவுக்கு முலையற்ற சமுதாய வடிவம், சவுக்கு முலையை கொண்ட சமுதாய வடிவம். இந்த சவுக்கு முலையற்ற சமுதாய வடிவம்னா, ஒரு தளத்துல ரைட் ஏதாச்சும் ஒரு தளத்துல அந்த சயனோபாக்டீரியா பிரிவடையக்குள்ள, அது கோள வடிவமாகவோ, இல்லாட்டி கன வடிவமாகவோ, இல்லாட்டி சதுர வடிவமாகவோ, இல்லாட்டி ஒழுங்கற்ற வடிவமாகவோ காணப்படலாம். ரைட். அப்ப சவுக்கு முலையற்ற சமுதாய வடிவம் எப்படி காணப்படும்? ரைட். எந்த ஷேப்ல வேணாலும் காணப்படலாம். கோளம், கன வடிவம், சதுரம், இல்லாட்டி ஒழுங்கற்ற வடிவங்கள்ல காணப்படலாம். ஆனா சவுக்கு முலையை கொண்ட சமுதாய வடிவம் கட்டாயம் ரைட். சவுக்கு முலையை கொண்ட சமுதாய வடிவம் கட்டாயம் ஒரே திசையில தான் காணப்படும். அது ஒரு நூல் வடிவமாக காணப்படும். ரைட். இதுக்கு உங்களுக்கு இவ்வளவுதான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ரைட். உங்க பாடத்திட்டத்திலையும் ரைட் நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே படிக்கிறதுக்கு பாடத்திட்டத்தையும் யூஸ் பண்ண சொல்லி அந்த பாடத்திட்டத்திலையும் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நீங்க அதிகமா இல்ல நான் சொன்னேன் உங்களுக்கு நுண்ணங்கியல் பாடம் படிக்கக்குள்ள அதிகமா நீங்க ஏதாச்சும் பார்த்து கொண்டு போனீங்கன்னா அது உங்களை கட்டாயம் குழப்பிவிடும். ஸோ கவனிங்க. ரைட். இன்னைக்கு ஃபங்கஸ் ஆரம்பிப்போம். ரைட். ஃபங்கஸுக்கள் யூகரியோட்டாக்குரியது, சயனோபாக்டீரியா பாக்டீரியாக்கள் ப்ரோகரியோட்டாக்குரியது. ரைட். இந்த ஃபங்கஸ் விட்டு கலைச்சுவர் கைட்ரின் அப்படிங்கிற ஒரு பதார்த்தத்தால் ஆனது. ரைட். ஃபங்கஸ் கலைச்சுவர் கைட்ரின் அப்படிங்கிற ஒரு பதார்த்தத்தால் ஆனது. இந்த ஃபங்கஸ்ல காணப்படுற கணங்கள் என்னன்னா கைட்ரிடியோ மைக்கோட்டா, சைக்கோ மைக்கோட்டா, எஸ்கோ மைக்கோட்டா, பெசிடியோ மைக்கோட்டா. ரைட். இதை பத்தி நீங்க முழுமையா ஆராய்ஞ்சு வச்சுக்கொள்ளணும். நான் அதை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பல. ஏன்னு சொன்னா நான் சொல்லணும்னா நீங்க மெசேஜ் போடுங்க, நான் கட்டாயமா அடுத்த கிளாஸ் இதை சொல்லிட்டு போறேன். ரைட். உங்களுக்கு ஃபங்கஸ்ல யூனிட் 9ல நோட்ஸ் குறைவு, யூனிட் 3ல இருக்க பாயிண்ட்ஸை தான் நீங்க அநேகமா படிக்கணும். ரைட். தொகுத்து தான் படிக்கணும். ஸோ நான் தொகுத்து ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கு எப்படி எழுதணுமோ அந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் நான் அதே ஆர்டர்ல கொடுத்துருக்கேன். ரைட். பாப்போம். ரைட். அப்ப இந்த ஃபங்கஸ்கள் ஒரு அகத்துறிஞ்சலுக்குரிய பிறப்போசணிகள். ரைட். அப்ப இது ஒரு அழுகல் வளரி. அழுகல் வளரினா என்னன்னா ஒரு சூழலில் காணப்படுற ஏதாச்சும் ஒரு பதார்த்தங்களோ அங்கிகளோ அதுக்கு மேல இந்த ஃபங்கஸ் போய் அதோட களத்துக்கு புறம்பான அதாவது வெளிப்புறமாக காணப்படுற நொதியங்களை சுரந்து அதை சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளா மாற்றி அதுல இருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளும். ரைட். இதன் மூலம் என்ன நன்மைனா அந்த அங்கிகளோ இல்லாட்டி அந்த பதார்த்தமோ எளிய மூலக்கூறுகளால மாறுறதால அந்த செயன்முறையை சொல்றது பிரிகையாக்கம். ரைட். அப்ப சிக்கலான மூலக்கூறு எளிய மூலக்கூறாக மாற்ற செயன்முறை எப்படி சொல்றது? பிரிகையாக்கம். ஸோ அதை மேற்கொள்ற அங்கிகள் பிரிகையாக்கிகள். ரைட். அப்ப பிரிகையாக்கிகள் என்றால் என்னன்னா சிக்கலான மூலக்கூறு அதாவது ஒரு சூழல்ல காணப்படுற சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக பிரிகையாக்கம் செய்யக்கூடிய அங்கிகள் பிரிகையாக்கிகள். ரைட். அப்ப பிரிகையாக்கிகள் என்றால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல தான் கேட்கப்படலாம். ஸோ அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இந்த ஃபங்கஸ் வகைகள் என்னன்னா அதாவது ஃபங்கஸ் எப்படி உட்கொள்றதுக்கு அதோட வகைகள் 3. ஒன்று பிரிகையாக்கிகள், அடுத்து ஒட்டுண்ணிகள், அடுத்து ஒன்றுக்கொன்று துணையான தன்மை. ரைட். அடுத்து இந்த ஃபங்கஸ்களும் தனிக்கலத்தால் ஆனது. இந்த தனிக்கலத்தாலான ஃபங்கஸ்களை சொல்றது பூஞ்சன விலை. ரைட். இலைன்னு சொன்னா ஒரு வயர் ஷேப்ல காணப்படும். ரைட். ரைட். இந்த இதுதான் சொல்றது ஒரு இலை. ரைட். ரைட். இந்த இந்த இடங்களை சொல்றது இலை அப்படின்னு சொல்லி சொல்றது. ரைட். இந்த பூஞ்சன இலைகள் பிரிசுவர் காணப்படலாம். ரைட். இதை பத்தி நாளைக்கு பார்ப்போம். பிரிசுவர் காணப்படும். அந்த பிரிசுவர்களில் துளைகள் காணப்படும். அந்த துளைகளூடாக இலைமணிகள் கருக்கள் ரைபோசம் போன்றன அசையும். ரைட். ரைட். மிச்சத்தை நாங்கள் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ரைட். சரி இருக்காங்க, அவங்க ரீஜாயின்ட் ஆகிட்டாங்க போல. சரி பார்ப்போம். அப்போ இந்த பிரிசுவர்களில் காணப்படுற துளைகளினூடாக இலைமணிகள் கருக்கள் ரைபோசம் போன்றன அசையும். ரைட். இதில் விளங்கப்படுத்துறதுக்கு சிறிய விடயம் தான் இருக்கு. நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா உங்கள்கிட்ட
எஸ்ஏல இது கேட்கப்படலாம். அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க. ரைட். அப்ப பூஞ்சன இலைகள்ல பிரிசுவர் காணப்படும். அந்த பிரிசுவர்ல துளைகள் காணப்படும். அந்த துளைகளினூடாக இலைமணிகள், கருக்கள், ரைபோசம் போன்றன அசையக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இந்த பிரிசுவர் கொண்டது பிரிசுவர் அற்றது அப்படின்னு சொல்லி 2 வகை காணப்படும். இல்ல அந்த பிரிசுவர் அற்ற ஃபங்கஸ்களை பொதுமை குழியத்திற்குரிய ஃபங்கஸ்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ அந்த பிரிசுவர் அற்ற ஃபங்கஸ்கள்ல இலைமணிகள், கருக்கள், ரைபோசோம் எல்லாம் ஒரு ஒழுங்கமைப்போட காணப்படும். பிரிசுவர் கொண்டல்ல அசையக்கூடிய மாதிரி காணப்படும். ரைட். இல்ல வித்தியாசங்கள் நீங்களா தான் தெரிஞ்சு கொள்ளணும். ரைட். அவங்க கொடுக்கல. ரைட். அப்ப நான் சொல்ற அந்த வித்தியாசங்களை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்ப என்ன, பிரிசுவர் கொண்டல்ல இலைமணிகள், கருக்கள் அந்த பிரிசுவர் துளையினூடாக அசையும். பிரிசுவர் அற்றல்ல அந்த இடத்திலே ரைட் ஒரு களத்துல காணப்படுற கருக்கள், ரைபோசம்கள் அசைய முடியாது. ரைட். இந்த பூஞ்சன இலைகள் சேர்ந்து பூஞ்சன வலையை உருவாக்கும். ரைட். இது ஒரு பூஞ்சன வலையூட்ட அமைப்பு. ரைட். இல்ல இந்த தனித்தனியா காணப்படுறது பூஞ்சன இலைகள். ரைட். இந்த சிக்கலான கட்டமைப்பை சொல்றது பூஞ்சன வலை. ரைட். இது உங்க கைட்ல உள்ள படம் பூஞ்சன வலை. இதுல நீங்க இந்த பாத்தீங்கன்னா இந்த இடங்கள் தான் ரைட். இந்த இடங்களை தான் சொல்றது கருக்கள். ரைட். அப்படி சொல்றது. ரைட். இது வரைக்கும் படிச்சதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுங்க. ரைட். யாருக்கும் டவுட் இல்லை போல. ரைட். அடுத்து பார்ப்போம். சில ஃபங்கஸ்கள் பருகிகளை உருவாக்கும். ரைட். பருகிகள் அப்படிங்கிற கட்டமைப்பு என்னன்னா, இப்போ ஒரு ரைட் உங்களுக்கு தெரியும் இந்த பருகிகள். ரைட். வருகிகள் வேற, பருகிகள் வேற. ரைட். வருகிகள்னா மொலஸ்கா. ரைட். மொலஸ்காக்கள்ல காணப்படுறது வருகிகள். ஃபங்கஸ்கள்ல பருகிகள் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு காணப்படும். ரைட். இந்த கட்டமைப்பை பற்றி நான் நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் யூனிட் 3 ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். ஸோ இல்லை அநேகமாக இருக்க பாயிண்ட்ஸ் அவ்வளவுமே யூனிட் 3 உள்ளது தான். ரைட். அடுத்து ஃபங்கஸ்கள் வித்திகளை உருவாக்கும். ரைட். ஃபங்கஸ்கள் வித்திகளை உருவாக்கும். ரைட். கைட்ரிடியோ மைக்கோட்டா ரைட். கைட்ரிடியோ மைக்கோட்டா சாரி சைக்கோமைக்கோட்டா நுக வித்திகளை உருவாக்கும். எஸ்கோமைக்கோட்டா கோணி வித்திகளை உருவாக்கும். பெசிடியோ மைக்கோட்டா சிற்றடி வித்திகளை உருவாக்கும். ரைட். அப்ப இதெல்லாம் நீங்க யூனிட் 3ல படிச்சிருப்பீங்க. சைக்கோமைக்கோட்டா நுக வித்திகளை உருவாக்கும். எஸ்கோமைக்கோட்டா கோணி வித்திகளை உருவாக்கும். பெசிடியோ மைக்கோட்டா சிற்றடி வித்திகளை உருவாக்கும். ரைட். உங்களுக்கு கேள்வி போடக்கல எப்படி போடுவாங்கன்னு சொன்னா மியூக்கர். ரைட். இல்ல உதாரணங்களா மியூக்கர், எஸ்பெஜிலஸ், எகாரிகஸ், கைட்ரிடியம். ரைட். இப்படி 4 உதாரணங்கள் கொடுத்து இதுல கோணி வித்தியை உருவாக்குறது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ரைட். அப்ப இல்ல கோணி வித்தியை உருவாக்குறது என்னது, எஸ்பெஜிலஸ். ரைட். அப்ப உங்களுக்கு கேள்வி நேரடியா அவங்க பைலத்தை கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதுக்கு காணப்படுற அந்த உதாரணங்களை வச்சு கொண்டு தான் கேட்பாங்க. ரைட். அப்படி இல்லாட்டி செக்ரமைசிஸ், மியூக்கர், கைட்டிடியம் ஸ்பீசிஸ், எகாரிகஸ் இதுல ரைட். இதுல சிற்றடி வித்திகளை உருவாக்குறது என்னன்னு கேட்டா எகாரிகஸ். ரைட். அப்ப சைக்கோமைக்கோட்டாவில் சைக்கோ. ரைட். ஜைகோ. ரைட். அது உச்சரிக்கிறது சைகோ. சைகோன்னு சொன்னா நுகம். ரைட். அப்ப ஜைகோமைக்கோட்டானா நுக வித்திகளை உருவாக்கும். எஸ்கோமைக்கோட்டா கோணி வித்திகளை உருவாக்கும். ரைட். பெசிடியோ மைக்கோட்டா சிற்றடி வித்திகளை உருவாக்கும். ரைட். அப்ப எகாரிகஸ், புஃபால்ஸ், ஷெல் ஃபங்கை இது 3 சிற்றடி வித்திகளை உருவாக்கும். எஸ்பெஜிலஸ், சக்ரோமைசிஸ், பெனிசிலியம். ரைட். அப்ப இது 3 உதாரணங்களும் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். இந்த 3 உதாரணங்களும் சிற்றடி வித்திகளை உருவாக்கும். மீக்கரும் ரைசோபி அது 3ம் ரைட். சாரி அது 2ம் நுக வித்திகளை
உருவாக்கும். ரைட். உங்களுக்கு நான் அந்த எஸ்கோமைக்கோட்டா சைக்கோமைக்கோட்டாவும் நாளைய வகுப்புல செஞ்சுட்டு அங்கிட்டு வைரஸ் ஆரம்பிப்போம். ரைட். அதுவும் உங்களுக்கு முக்கியமானதாக தேவைப்படுது. அது ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு தெரியணும். ரைட். எஸ்கோமைக்கோட்டாவுக்கும் ஜைகோமைக்கோட்டாவுக்கும் என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமைன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ரைட். இந்த கேள்விகள் உங்களுக்கு கட்டாயம் ஸ்ட்ரக்சரில் தான் உதவும். ரைட். அநேகமாக இந்த யூனிட் 9 வந்து எம்சிக்யூல 5 இல்லாட்டி 4, ஸ்ட்ரக்சரில் ஒரு சி பாட்டாவோ பி பாட்டாவோ முழுமையாக கேட்கலாம். எஸ்ஏல கடைசியாக ஒரு எஸ்ஏ வரலாம். இல்லாட்டி எஸ்ஏல கடைசி பாட்டா இந்த ஏபிசியில் ஒரு கேள்வி வரலாம். ரைட். கிட்டடிய பாஸ் பேப்பரில் நுண்ணங்கிகளால் மனிதனுக்கு ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி விவரிக்க சொல்லி ஒரு சின்ன எஸ்ஏ ஒன்று வந்திருக்கு. ரைட். அதுகளையும் பார்ப்போம். ரைட். தனிக்கலத்துக்குரிய ஃபங்கஸ்க்கு உதாரணம் மதுவம், ஈஸ்ட். ரைட். இதை வந்து வெதுப்பக உற்பத்திகளில், ரைட், அதாவது பேக்கரி உற்பத்திகளில் இந்த ஈஸ்ட்டை பயன்படுத்துவாங்க. ரைட். கேக் செய்கிறதுக்கு, பான் செய்கிறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு இந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. பல்கலத்துக்குரிய ஃபங்கஸ்களுக்கு மோல்ட்ஸ். ரைட். இந்த மோல்ட்ஸில் என்னன்னா பூஞ்சனம். ரைட். இப்போ ஒரு பானை வாங்கி மிச்ச நாள் ஒரே இடத்துல வச்சுருந்தீங்கன்னா அந்த பானில் கருப்பு 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 வடிவங்களில் இந்த ஃபங்கஸ் வளர்ந்து காணப்படும். ரைட். இந்த ஃபங்கஸை சொல்கிறது சக்கரோமைசிஸ். ரைட். அப்போ அந்த பானில் வளர்ந்து காணப்படுற அந்த ஃபங்கஸை சொல்கிறது சக்கரோமைசிஸ். ரைட். இனி அந்த உணவு பழுதடைதல் அதை நாங்கள் பார்ப்போம். ரைட். அப்போ தனிக்கல ஃபங்கஸ்க்கு உதாரணம் ஈஸ்ட், மதுவம். பல்கல ஃபங்கஸ்க்கு உதாரணம் பூஞ்சனங்கள். ரைட். அப்போ மோல்ட்ஸ்னா பூஞ்சனங்கள். ரைட். இந்த நாங்கள் சாப்பிட்ற ஃபங்கஸ்கள், இப்போ நாங்கள் உணவாக இருக்கிற ஃபங்கஸ்களை சொல்கிறது காளான்கள். ரைட். அப்போ ரைட். அநேகமாக காளான் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒயிட் கலராக காணப்படும், விதவிதமாக காணப்படும். சிலது விஷமுள்ள காளான்களாக காணப்படும். ரைட். சிலது மருத்துவ குணங்கள் உள்ள காளான்களாக காணப்படும். ரைட். அந்த காளான் இனம் அனைத்துமே ஃபங்கஸ்கள் தான். ரைட். அந்த ஃபங்கஸ்களுக்கு இணைஞ்சிருக்க அந்த சமுதாயத்தோட இணைஞ்சிருக்க அந்த ஃபங்கஸ்கள் என்ன கலரில் காணப்படுதோ அதுதான் இந்த ஃபங்கஸ்களும் காணப்படும். ஒரு சுத்தமான ஃபங்கஸ், அதாவது சுத்தமான காளான் கட்டாயம் வெள்ளை நிறமாகத்தான் காணப்படும். ரைட். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு மேலதிக தகவல்கள். ரைட். ஒரு ஃபங்கஸ் காளான்களை தோற்றுவிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா போதும். ரைட். மிச்சம்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். அழுகல் வளரிக்குரிய போசனை. அழுகல் வளரினா இறந்த பகுதிகளில் நொதியங்களை சுரந்து அதை சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக மாற்றும். ரைட். இந்த செயல்முறையை சொல்றது பிரிகையாக்கம். இதை மேற்கொள்ற அங்கிகள் பிரிகையாக்கிகள். ரைட். அப்போ ஃபங்கஸும் ஒரு பிரிகையாக்கிகள். ரைட். அப்போ ஃபங்கஸ்கள்ட்டு லிங்கமுறை இனப்பெருக்கம். ரைட். லிங்கமுறை இனப்பெருக்கம்னா வித்திகள் மூலம் நடைபெற இனப்பெருக்கம் லிங்கமுறை இனப்பெருக்கம். ரைட். லிங்கமில் முறை இனப்பெருக்கம்னா பிளவுபடல் இல்லாட்டி அரும்புதல் லிங்கமில் முறை இனப்பெருக்கம். ரைட். ரைட். மிகுதி நாங்கள் அடுத்த வகுப்பு பார்ப்போம். ரைட். உங்களுக்கு நான் யூனிட் 3ல அந்த ஃபங்கஸ்ட்டு ஒவ்வொரு பைலம் பற்றியும் தனித்தனியாக சொல்லணுமான்னு சொல்லி கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுங்க. இப்போ உங்கள் சிலபஸ் படி பார்த்தா அது சரியான கூற்று தான். ரைட். எல்லா ஃபங்கஸ்களும் பிறப்போசனைக்குரிய அழுகல் வளரிகள் அப்படிங்கிற கூற்றுல ரைட். உங்க எல்லா ஃபங்கஸ்களும் பிறப்போசனைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா அது சரியானது. ஏன்னு சொன்னால் அது ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளாது, ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் காணப்படாது. ரைட். அதே மாதிரி எல்லா ஃபங்கஸ்களும் மட்டும்தான் அழுகல் வளரி அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று கொடுத்திருந்தாங்கன்னா அது தவறு. ஏன்னு சொன்னா பிரிகையாக்கிகளாக வேற வேற நுண்ணங்கிகளும் காணப்படும். ஸோ அந்த கூற்று ரைட். இப்படி ஒரு கூற்று கொடுத்தாங்கன்னா அது ஓல ஆன்சராக கொடுப்பாங்க. ரைட். அப்போ மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இல்லைன்னு சொல்லி.
ஸோ நாளைக்கு நாங்கள் அடுத்த விஷயம் வைரஸை பார்ப்போம். ரைட், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு நாங்கள் வைரஸை பற்றி நாளைக்கு பார்ப்போம். ரைட், வைரஸில் உங்களுக்கு வைரஸ் டு வாழ்க்கை வட்டம், அதாவது பாக்டீரியா விலங்கி கலங்கள்ட்டு, அதாவது வைரஸில் காணப்படுற ஒரு வகை. அந்த பாக்டீரியா விலங்கி கலங்கள்ட்டு வாழ்க்கை வட்டம் பார்க்கணும். ஸோ அது அநேகமாக நாளைய வகுப்பில் அது முழுக்க முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நாங்கள் கிருமி அழித்தல் துவங்குவோம். ரைட், கிருமி அழித்தல், வளர்ப்பூடகம் தயாரித்தல். ரைட், அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வகுப்புகள் தான் செல்லும். ரைட், கிருமி அழித்தல்ல பிரதான ரசாயன முறை, பௌதிக முறை. ரைட், அந்த மாதிரி 2 சிறிய சிறிய விடயங்கள் தான் காணப்படுது. ரைட், இதில் இன்னும் 4 தான் பார்க்கணும். வைராய்ட், ரைட், பிளாஸ்மிக், அந்த மாதிரி சின்ன சின்ன விடயங்கள் தான் காணப்படுது. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அவ்வளவு கொடுக்கல. நீங்கள் இந்த நுண்ணங்கிகள்ட்டு வகைகளில் முக்கியமாக மெயினாக நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், புரோட்டிஸ்டா. ரைட், இந்த 4 வகைகளையும் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அப்போ இந்த நுண்ணங்கிகள்ட்டு வகைகளில் புரோட்டீன்ஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், இந்த 4 இல்லைன்னு தான் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். ரைட், மிச்செல்லாம் வகைகள்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா போதும். ரைட், அதில் இது வரைக்கும் கேள்விகள் கேட்கப்படலை. ரைட், நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் வச்சேன். ரைட், அது லிங்க் இன்னும் நான் கிளியர் பண்ணலை. ரைட், அந்த எக்ஸாம் நீங்கள் செய்ய விரும்புனீங்கன்னா இப்போ போய் செய்யுங்க. ரைட், இன்னைக்கு நிறைய பேருக்கு வகுப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தனால தான் கொஞ்சம் ஏர்லியாக முடிக்கிறேன். ரைட், அப்போ நாளைக்கு 8:30 கிளாஸ் நடக்கும். ரைட், 8:30 கிளாஸில் இந்த ஃபங்கஸ் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடித்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபங்கஸ் கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு வைரஸ் ஆரம்பிப்போம். ரைட், வைரஸில் முழு சாப்டரையும் நாளைக்கு முடிச்சுட்டு நாங்கள் புதிய பாடத்துக்கு போவோம், அதாவது புதிய பகுதிக்கு போவோம். ரைட், கிருமி அழித்தல். ஸோ சனிக்கிழமை கிருமி அழித்தல் செயற்பாடை படிப்போம். ரைட், நாளைக்கு ஃபங்கஸை முடித்து இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன நுண்ணங்கிகளை பற்றி படிக்கிறோம். ரைட், அதையும் படித்து முடிச்சுட்டு நாங்கள் கிருமி அழித்தலை பார்ப்போம். ரைட், நன்றி, வணக்கம்.